அனைத்து சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய வேளையில எனக்கு முன்னால ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டுட்டாரு, அவரை கொலை செய்தது யார் என்று தெரியாது. அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த ஒரு மனிதனை கொலை செய்வதில் வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அத்துணை பேர்களும் சேர்ந்தாலும் இந்த ஒருவனை கொண்டிருந்தா அந்த அத்துணை பேர்களையும் அல்லாஹ் அழிப்பான், அவர்களையும் அல்லாஹ் கொண்டு விடுவான். இவங்க எவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கை இருக்கிறார்களே என்று அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். ஏன்? இந்த ஒருவனுடைய உயிர் இருக்குது, அது அவ்வளவு பொறுமதியானது. நபி அவங்க என்ன சொன்னாங்க, வலவ் அன்ன அஹ்ல ஸமாஇ வல் அர்த் இஜ்தமஉ அலா கத்லி ரஜுலின் வாஹிதின் லஅதபஹுமுல்லாஹு பிலா அததின் வலா ஹிசாப். முழு வானவர்களும் பூமி மக்களும் சேர்ந்து ஒரு ஆளை கொலை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தனை பேர்கள் எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்களை கொலை செய்து விடுவான், அதை கணக்கெடுக்க மாட்டான் என்று கூறக்கூடிய அளவுல ஒரு ஆளுடைய உயிர் இருக்குது, அவ்வளவு முக்கியமானது, பொறுமதியானது. ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி உங்கள் கூத்திரத்துக்கு ஜுஹைனான்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தை அனுப்பி வைக்கிறாங்க. ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய மகன் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த படைக்கு தளபதியா போறாங்க. அங்க போய் அப்படி மனிதர்களுக்கு தாவத் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பின்னால் யுத்தம் நடக்குது. இவங்க வாழ ஓங்கிய வேளையில் அந்த மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரு. ஹதரத் உஸாமா நினைச்சாரு, நான் இவனை கொல்லுவதிலிருந்து பாதுகாக்கத்தான் இவன் கலிமா சொல்கின்றான் சொல்லி அவனை கொண்டுட்டாங்க. இப்பொழுது அந்த செய்தி நபியிடத்துல வந்தவுடன் நபி அவங்க ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க. நபி அவங்க ரொம்ப மனவருத்தப்பட்டு சொன்னாங்க, மல்லக பிலா இலாஹ இல்லல்லாஹ் யா உஸாமா. உஸாமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டான். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடன் கியாமத் நாள்ல வந்தா நீங்க என்ன செய்வீங்க? மல்லக பிலா இலாஹ இல்லல்லாஹ், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடன் கியாமத் நாள்ல உங்களுக்கு முன்னால வந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு இடத்துல வேறொரு ரிவாயத்துல வருது, அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அவர் மௌத்துக்கு பயந்துதான் சொன்னாரு, நான் அவனை வெற்றி விடுவேன் என்று பயந்துதான் சொன்னாரு. நபி அவங்க கேட்டாங்க, ஹல்லா ஷகக்தன் கல்பிஹி, என்ன அவருடைய உள்ளத்தை நீங்க பிளந்தா பாத்தீங்க? அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நபி அவங்க திருப்பி 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 கேட்டாங்க உஸாமாட்ட. ஹதரத் உஸாமா சொன்னாங்க, நபி அவர்களுடைய கேள்வியினால நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் என்றா, அந்த நிகழ்வுக்கு பின்னால நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்க கூடாதா? இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால நான் இஸ்லாத்திற்குள்ள வந்திருக்க கூடாதான்னு நான் நினைக்கக்கூடிய அளவுல நபி அவர்கள் இந்த அளவுக்கு என்று திருப்பி திருப்பி கேட்டாங்க. உஸாமா, இவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு வருவாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்துக்கொண்டு வருவாரு கியாமத் நாள்ல, நீங்க அதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அநியாயமான முறையில யாரையாவது கொலை செய்தா அந்த விடயத்துல சஹாபாக்களை எச்சரித்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல வருது. நபியுடைய காலத்துல தான் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அநியாயமா இன்னும் ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டாரு. அந்த கொலை செய்த கொலைக்காரன் கொஞ்சம் நல்ல மௌத்தா போயிட்டான். மௌத்தா போய் அவரை அடக்கினாங்க. அவர் அடக்கினதற்கு பின்னால ஒரு 2-3 நாளைக்கு பின்னால அவருடைய ஜனாசா பூமிக்கு மேலால மீண்டும் வந்துருச்சு. நபியிடத்துல வந்து சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், இப்படித்தான் நாங்க ஆழமான கபரில் அவரை அடக்கினோம். ஆனா 2-3 நாள் அவருடைய ஜனாசா மேல, அதாவது பூமிக்கு மேலால கபரு குழியிலிருந்து மேல் பகுதிக்கு வந்து விட்டது. இப்பொழுது நபி அவங்க என்ன சொன்னாங்க, இன்னும் கொஞ்சமா ஆழமா தோண்டி அதை அடக்குங்க. இன்னும் கொஞ்சம் கபர் ஆழமா தோண்டி அடக்கப்படுது. 2வது தடவை மேலால அந்த ஜனாசா வந்துருது. மறுக்க 3வது தடவை இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி அடக்கப்படுது. 3வது முறையும் அந்த கபருக்கு மேலால அந்த ஜனாசா வந்தவுடன் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு கொலைகாரனை பூமி கூட ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்? இவன் கொலைகாரன், இவன் கொலை செய்தவன், இவனுடைய ஜனாசாவை அல்லாஹ்வுடைய பூமி கூட ஏற்றுக்கொள்வதில்லை. இவனை கொண்டு எங்கேயாவது ஒரு காட்டுல எரிந்திடுங்க, இவனுடைய ஜனாசாவை எங்கேயாவது காட்டுல கொண்டு வீசிடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றா அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் கொலை. ஆனால் மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்க, உலகத்துல பல நாடுகள் அதில் எங்கட நாட்டையும் எடுத்துக் கொள்ளலாம். எடுத்ததுக்கெல்லாம் சர்வசாதாரணமா சின்ன சின்ன விடயம், பெரிய விடயங்களுக்காக வேண்டிய அல்ல, சின்ன சின்ன சில 1000 ரூபாய்களுக்காக, கொஞ்சம் ஒரு 8 அடி 10 அடி காணிகளுக்காக, ஒரு சின்ன கடை துண்டுக்காக, ஏதோ கல்யாண பேச்சில் அந்த பேச்சு முடிவாகிருச்சு, எங்களுக்கு சரிவரல என்பதற்காக வேண்டி அடிக்கடி நாங்க கேள்விப்படுறது என்ன, அவர் இவரை கொண்டுட்டாரு, இவர் அவரை கொண்டுட்டாரு, அவருடைய வேலையை முடிச்சிட்டாரு. நாங்க அடிக்கடி கேள்விப்படுறது. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, மனித உரிமைகள்ல ஆக முக்கியமானது தான் மனிதர்களுடைய உயிரை பாதுகாக்கிறது. 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராபக்கும்
உங்களுடைய பொருள்களும் கண்ணியமானது, உங்களுடைய மானமும் கண்ணியமானது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, மனிதனுடைய மானம் இருக்குது சாதாரணமானதல்ல, மனிதனுடைய கண்ணியம் கௌரவம் இருக்குது சாதாரணமானதல்ல. எந்த அளவுக்கு நான் நபி அவர்கள் ஒரு தடவை காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காபாவை சுத்தி நல்ல காற்று வீசி கொண்டிருக்குது. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, மா அத்தியபக வமா அத்தியப ரீஹிக வமா ஆதமக வமா ஆதம ரீஹிக. ஏ பைத்துல்லாவே, ஏ காபத்துல்லாவே, நீ எவ்வளவு கண்ணியம் பொருந்தியவனாக இருக்கிறாய். உன்னை சூழ வீசக்கூடிய இந்த காற்று எவ்வளவு மனமானதாக இருக்குது, எவ்வளவு நறுமணம் உள்ளதாக இருக்குது. காபாவை பார்த்து நபி அவங்க சொல்றாங்க, மா அத்தியபக், நீ எவ்வளவு மனம், வமா அத்தியப ரீஹிக், உன்னை சூழ வீசக்கூடிய இந்த காற்று எவ்வளவு மனமானது என்று சொல்லிட்டு சொன்னாங்க. வல்லாஹி லஹுர்மத்துல் முஃமினி அஅதமு இன்தல்லாஹி மின்க. ஆனால் ஒரு முஃமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் உன்னை விட பெரியது. காபத்துல்லாவை விட பெரியது ஒரு முஃமினுடைய மானம், காபத்துல்லாவை விட பெரியது ஒரு முஃமினுடைய கண்ணியம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால் நபி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முஃமினுடைய மானத்திற்கு, ஒரு முஃமினுடைய அதாவது கண்ணியத்திற்கு ஊறு விளைவிப்பது நபி அவங்க விரும்பவே மாட்டாங்க. யாரு வந்தாலும் சொல்வாங்க நபி அவங்க, யார பத்தியும் நீங்க வந்து சொல்லாதீங்க. யாரும் அடுத்தவரை பத்தி வந்து என்னிடத்துல முறையிடாதீங்க, ஒரு ஆளுடைய தவறை பத்தி வந்து என்னிடத்துல சொல்லாதீங்க. உங்களுடைய சபைக்கு நான் வரக்கூடிய வேளையில என்னுடைய உள்ளம் தெளிவாக இருக்கணும், யாரை பற்றியும் நீங்க வந்து என்னிடத்துல முறையிடாதீங்க என்று கூறக்கூடிய அளவுல நபி அவர்கள் எல்லாத்த பற்றியும் நல்லதான் நினைச்சிருந்தாங்க. ஆனால் இன்று ஷைத்தான் எங்களுக்கு இதுல தான் விளையாடுறது. எங்களோட தவறுகள் எங்களுக்கு விளங்குறது இல்ல, அடுத்தவர்களுடைய தவறுகளை தான் எங்களுக்கு காட்டுறது. பாருங்க, இவர் ஏன் இந்த ரோட்ல போறாரு, ஏன் இவர் இந்த நேரத்துல போறாரு, ஏன் இவர் இங்க தங்கிக்கிறாரு, ஏன் இவரோட பழகுறாரு. காலை முதல் மாலை வரைக்கும் அடுத்தவர்களுடைய தவறுகளை குற்றங்களை காட்டி 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 எந்த அளவுக்கு இந்த தப்பான எண்ணம் கூட பாவம். நீங்க தப்பா நினைக்கிறீங்க, அந்த நினைப்பு கூட குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜுத்தனிபு கஸீரம் மினல் இன்ன பஅதல் இஸ்முன் வலா தஜஸ்ஸசு. அல்லாஹ் கூறுகின்றான், அதிகமான பாவங்களிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்ன பஅதல் இஸ்முன், நீங்க நினைக்கிறதுல சில நினைப்பு கூட பாவம். சொல்லுவாங்க, முஃமினீன்களை பத்தி நீங்க நல்லதை நினைங்க, முஃமினீன்களை பத்தி நல்ல எண்ணம் வைங்க, யாரை பத்தியும் தப்பெண்ணம் வைக்காதீங்க. ஒரு மனிதனுடைய ஒரு குற்றத்தை மறைப்பது அவனுடைய அவுரத்தை மறைப்பது மாதிரி, ஒரு மனிதனுடைய ஒரு தவறை குற்றத்தை மறைப்பது அவனுடைய மானத்தை அவனுடைய மறைவிடத்தை மறைப்பது மாதிரி, ஒரு மனிதனுடைய அந்த தவறை நீங்க வெளிப்படுத்தினீங்க அவனுடைய அவுரத்தை வெளிப்படுத்தின மாதிரி. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால அடுத்தவர்களுடைய குறைகளை பார்க்கறது இல்ல. எந்த ஷைத்தான்களோட விளையாடுறான் என்ன, அடுத்தவர்களுடைய தவறுகளை அடுத்தவர்களுடைய குறைகளை காட்டி 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 அவர்கள் மீது உண்டான விருப்ப போடுறது எங்களுக்கு. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, நலவத்தான் பார்ப்பாங்க. சஹாபாக்கள் அடுத்தவர்களுடைய கெடுதியை பார்க்க மாட்டாங்க, அடுத்தவர்களுடைய நலவுகளை பார்ப்பாங்க. அந்த நலவு அந்த நல்ல தன்மைகளை எப்படியாவது எங்கிற வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ளணும். நபியிடத்துல வந்து முறையிடுவாங்க, யார சூழல்லா. மக்காவில இருந்து போறாங்க அன்சாரின்கள், மக்காவிலிருந்து போறாங்க முஹாஜிரீன்கள், மதீனாவில் உள்ளவர்கள் அன்சாரின்கள். அப்ப அன்சாரின்கள் சரியான தியாகிகள். மக்காலிருந்து வரவங்களுக்கு என்ன செய்வாங்க, தங்குறதுக்கு வீடு இல்லையா, உடனடியாக அந்த வீட்டை கொடுப்பாங்க. அவர்களை தொழில் இல்லையா, தன்னுடைய மார்க்கெட்ல தொழிலை கொடுப்பாங்க. அவர்களுக்கு விவசாயம் செய்ய நிலம் இல்லையா, தங்களுடைய நிலத்தில் ஒரு பகுதியை கொடுப்பாங்க, நீங்க விவசாயம் செய்யுங்க. எந்த அளவுக்கு இந்த கஷ்டங்கள் வரும்போது எல்லா அன்சாரிகளும் ஒன்றா சேருவாங்க. ஹைபர்ல கனிமத் பொருள் கிடைக்குது. ஹைபருடைய யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஈத்த பல தோட்டங்கள், யூதர்களுடைய அந்த தோட்டங்கள் கிடைச்சிச்சு. இப்ப நபி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஈத்த பல தோட்டங்களை பங்கு வச்சு கொடுக்கறாங்க. முஹாஜிரீன்கள் சொன்னாங்க, யார சூழல்லா, தோட்டங்களை வச்சு நாங்க என்ன செய்ய. ஏன்னா மக்காவுடைய முஹாஜிரீன்கள் எல்லாருமே வியாபாரிகள், மதீனாவுடைய அன்சாரின்கள் எல்லாருமே விவசாயிகள். பிசினஸ் செய்யறவங்களுக்கு மண்வெட்டியை பிடிக்க தெரியாது, அவங்களுக்கு விவசாயம் செய்ய தெரியாது. அப்ப சொன்னாங்க, முஹாஜிரீன்கள் யார சூழல்லா, இந்த தோட்டத்துல நாங்க என்னத்தான் செய்ய. அப்ப அன்சாரின்கள் சொன்னாங்க, யார சூழல்லா, இல்ல நாங்க விவசாயம் செய்யறோம்.
இவங்களுக்கு அறுவடைக்கு பின்னாடி இவங்களை நாங்க பங்கு கொடுக்கிறோம். இப்ப முழு நாளும் கஷ்டப்படுறது அன்சாரின்கள். என்ன செய்வாங்க, ஈத்தப்பழ அந்த மரங்களை நாட்டுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, தேவையான எல்லாம் செஞ்சு ஈத்தப்பழம் நல்லா காய்ச்சத்துக்கு பின்னால அறுவடையுடைய காலம் என்ன செய்வாங்க, அந்த ஈத்த பழங்களை அறுவடை செய்து பழத்துடைய குமியல் அப்படி ஒரு பெருசா வைப்பாங்க. அதுல ஃபுல்லா ஈத்தப்பழ குமியல். இன்னும் ஒரு ஈத்தப்பழ குமியல் கொஞ்சம் குறைவாயிருக்கும். அதுல ஈத்தப்பழத்துடைய எடை குறைவாயிருக்கும். அதுக்கு மேல அந்த ஈத்தப்பழத்துக்கு மேலால் உள்ள அந்த ஓலை அந்த மத்த எல்லாத்தையும் போட்டு அதை கொஞ்சம் பெருசாக்கிடுவாங்க. முஹாஜிரீன்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த ரெண்டுல எது விருப்பம் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. மனுஷன் இயற்கை கூடு உள்ளத்தை தான் எடுப்பான். முஹாஜிரீன்கள் வருவாங்க, அந்த கூடுதலா உள்ள அவங்க எடுத்துக்கொண்டு போவாங்க. இந்த மற்ற ஈச்சப்பழ ஓடைகள் உள்ள மெல்ல இந்த சின்ன கொடைய இந்த சின்ன குமியல் அன்சாரிகள் எடுத்துக்கொண்டு போவாங்க. இப்ப கந்தக் தோண்டக்கூடியது வருது, ஹிஜ்ரி 5 அந்த கந்தக்குடி யுத்தம் நடக்குது. அப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க, பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க. கந்தக்கு கொஞ்சம் தூரம் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு கந்தக் தோண்டணும். சுமார் 5 கிலோமீட்டர் தோண்டப்பட்ட அந்த கந்தக்குடைய நீளம், அதனுடைய அகலம் ஒரு 8-10 அடி, அதனுடைய ஆழம் ஒரு 10 அல்லது 12 அடி. இவ்வளவு பெரிய கந்தக். ஆனா தோன்றது எப்படி, வயிற்றுல கல்ல கட்டி கொண்டு ஒருத்தருக்குமே சாப்பாட்டுக்கு வசதி இல்லை. ஆனால் அன்சாரிகள் என்ன செய்வாங்க, விவசாயிகள் ரொம்ப வேகமா நபியவங்க பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க. நீங்க இந்த 10 அடி, நீங்க இந்த 10 அடி, நீங்க இந்த 12 அடி, நீங்க இந்த 15 அடி. அப்ப அன்சாரிகள் வேகம் வேகமா அவர்களுடைய அந்த 10-12 அடியை தோண்டிட்டு ஓடி வருவாங்க முஹாஜிரீன்கள்ட்ட. சொல்லுவாங்க, தாங்க உங்களோட எவ்வளவு மிச்சம் இருக்குது, நாங்க தோண்டுறோம். இப்படி முஹாஜிரீன்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், காலப்போக்கில் அன்சாரிகள் எல்லாத்தையுமே நன்மையா கொள்ளையடிச்சு கொண்டு போவாங்க போல தெரியுது. ஹைபருடைய தோட்டத்தை கொடுத்தா அவங்க விவசாயம் செய்யறாங்க, அறுவடை செஞ்சதுக்கு பின்னால பெரிய குமியல் எங்களுக்கு தாராங்க, அவங்க சின்ன தடுத்து கொண்டு போறாங்க. கந்தக் தோன்றது வந்தா அவங்க அவசரமா தோண்டிட்டு எங்களை தோன்றுறாங்க. நீங்க கனிமத் பொருளை பங்கிடுவதற்கு அவர்களை கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க, யார சூழல்ல எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு கொடுங்க சொல்றாங்க. யார சூழல்லா காலப்போக்கல இந்த அன்சாரிகள் எல்லா நன்மைகளையும் அல்லவா எடுத்துக்கொண்டு போறாங்க, எங்களுக்கு கொண்டுமே மிச்சம் இல்லன்னு சொன்ன வேலையில நபி அவங்க சொன்னாங்க, இல்ல அல்லா நீங்க 2 விஷயத்தை செய்யுங்க. நீங்க 2 வேலையை செஞ்சா அந்த அன்சாரிகளுக்கு கிடைக்கிற அதே நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கேட்டாங்க, யார சூழல்லா நாங்க என்ன செய்ய? சொன்னாங்க நபி அவர்கள், நீங்க அவர்களை பாராட்டுங்க, நீங்க அவர்களை புகழுங்க. அவங்க நல்ல வேலை செஞ்சா வஹ்வா மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அவர்களை பாராட்டுங்க, அவர்களை புகழுங்க. 2வது அவர்களுக்காக வதஅத்துமுல்லாஹ லஹும், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. இந்த 2 வேலைகளை நீங்க செஞ்சீங்கண்டா அவர்களுக்கு கிடைக்கிற அதே நன்மைகள் உங்களுக்கும் கிடைச்சிடும். அப்ப நபி அவங்க சஹாபாக்களை கொடுத்த தர்பியத்துல அடுத்தவர்களுடைய குறைய காட்டல்ல, அடுத்தவர்களுடைய குறைய பார்க்க சொல்லல. முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுடைய நலவுகளை பார்க்கிறாங்க, அதை பார்த்து பயப்படுறாங்க. அதே மாதிரி தான் பெண்மணிகளும் வந்து கேட்பாங்க, யார சூழல்லா ஆண்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க, ஜிஹாதுல கலந்து கொள்றாங்க, எங்களுக்கு சந்தர்ப்பமே இல்ல, எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இல்லையான்னு சொல்லி ஒரு பெண்மணி நபியிடத்தில் வந்து கேட்கிறாங்க. இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கிறான், ஆண்களுக்கு மாதிரி சில பெண்களுக்கு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி. நபியுடைய காலத்துல அவர்கள் குறைகளை பார்க்கல, என்ன செஞ்சாங்க, அடுத்தவர்களுடைய நலவுகளை பார்த்தாங்க. அந்த நலவை பார்த்ததுனால் அவங்களுக்கு மத்தியில் எல்லாம் ஒற்றுமை ஐக்கியம். இன்றைக்கு முழு உலகத்துல இவர் அவருடைய குறைய, இந்த கூட்டம் அந்த கூட்டத்துடைய குறைய, இந்த பார்ட்டி அந்த பார்ட்டியுடைய குறைய பார்க்கறதுனால தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில பிளவு வந்து